எங்களுக்கு ஒரு நல்ல வேலை மாற்றம் கிடைக்குமா, ரொம்ப சிரமப்பட்டுட்டோம் 2025ல அப்படின்னு ஒரு புலம்புதலும் ஏக்கமும் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது, வேலை மாற்றம் கிடைக்க போகுது. சிலருக்கு என்ன கேட்டிங்கன்னா, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்தமாகவே இவர்களுக்கு வேலையில் பிரச்சனை வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. சனி பகவான் இவர்களுக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதி, அவர் ராசியில் உட்கார்ந்துருக்கார். ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போக வேண்டிய ஒரு அவசியம் வந்தாலும் இதை விட பெட்டர் சாய்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ராசியில் சனி பகவான் இருக்கிற போது சில மன அழுத்தங்கள் வாழ்க்கையில் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் தீரணும். அது எல்லா விஷயமுமே நமக்கு ஒரு அனுகூலமாக இருக்கணும் இல்லாமல் இயற்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பாங்கை அவங்க வளர்த்துக்கிட்டதும் இப்போ நல்லது. ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான குரு பயிற்சி. அந்த குரு பகவான் ராசிநாதன் இவர்களுக்கு அவர் உச்சமடைகிறார். அப்படிங்கும் போது அது நாள் வரைக்கும் அவங்க படக்கூடிய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைச்சிடும். என்ன பிரச்சனை இவர்கள் அனுபவிச்சாங்களோ வேலையில, அந்த வேலை பிரச்சனைகள் ஒரு நிவர்த்தி ஆவதும், மனசுக்கு என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த மனது கஷ்டங்கள் இருந்தவர்கள் விடுதலை பெறுவதும் அது எல்லாமே நடக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் 6ல் கேது உட்கார்ந்துருக்காரு. கடன் வாங்குவதில் கவனமா இருக்கணும். வம்பு வழக்குகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் பிரச்சனைகள்ங்கிறது பெருசாகும். அதாவது கடன் வாங்குவதை இவர்கள் முற்றிலும் அவாய்ட் பண்றது. விதியை மதியால் வெல்லலாம் சொன்னாங்க பாருங்க. விதி இப்படித்தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும்னு சொன்னாங்க பாருங்க. அதுதான் மீனராசிக்கு முக்கியம். ஆகவே கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல சில நேரம் சில இடர்பாடுகள் இருக்கும். அந்த கேது உட்கார்ந்துக்கிட்டு உங்க வேலை விஷயங்கள்ல சில இடர்பாடுகள் உண்டு பண்ணினா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்தணும், உங்க ஓனரை திருப்திப்படுத்தணும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியம். பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு என்ன தடைகள் வந்தாலும் சரி, இந்த 5ஆம் இடத்தில் வரப்போகிற குருவும் சரி நல்லருள் புரிவார். பிஸ்னஸ்ல ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7 சனியாகவே இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஜூனுக்கு பிறகு இவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் கூடி வரக்கூடிய யோகம் உண்டு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுமா. இந்த காலகட்டத்தில் இவர்கள் யாரை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு அற்புதமான பலன்களை இவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.